ஹேஸ் ஓகே. கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, நீ பெரிய பூதகணங்கள் இருக்கும் டீமை லீட் பண்ணுற, யூ ஆர் த லீடர் அப்படின்னு சொல்லி. அதனால் அதுக்கு பேரே உன்னுடையதை வச்சு தான் ஐடென்டிஃபை ஆகுது, சிவபூதகணங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போது உன்னுடைய இன்னொரு தத்துவம் சொல்கிறேன். பஞ்சபூதமாகவும் நீ தான் இருக்க. எப்படி தெரியுமா? காஞ்சிபுரத்தில் இதை நீ ரெப்ரசன்ட் பண்ணுற. எப்படி அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நீலம் எர்த், அப்படி திருவானைக்கால நீர் வாட்டர், திருவண்ணாமலையில் நெருப்பு ஃபயர், காளஹஸ்தியில் காற்று ஏர், சிதம்பரத்தில் ஆகாசம் ஸ்பேஸ். இந்த அஞ்சும் பஞ்சபூத தத்துவம் உன்னுடையது தான். இது மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறத விட விஞ்ஞானமும் இதை ஏற்றுக்கிறது. தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவள் கூட இந்த அஞ்சும் இருக்குங்கிறத நம்பித்தான் ஆகணும். இயற்கையாக நீ இருக்க, அதுவும் உன்னோட தத்துவம் தான். இது அண்டமெங்கும் பரவி இருந்தாலும் சிம்பாலிக்காக குறிப்பிட்ட க்ஷேத்திரத்தில் நீ ரெப்ரசன்ட் பண்ணுற. அதுக்காக காற்று காளஹஸ்தியில் மட்டும்தான் இருக்குது, பூமி காஞ்சியில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி தர்க்கம் பண்ண முடியாது. சரி, இதே தான் இந்த உடம்பின் தத்துவம். சரீரத்தில் இருக்கும் தோல், எலும்பு, முடி இதெல்லாம் நீளம்னு எடுத்துக்கலாம். உடம்பிலோடும் ரத்தம், பித்த நீர், மீதி சுரப்பிகள், கழிவு நீர் எல்லாமே நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரீரத்தில் இயற்கையாகவே கொஞ்சம் இருக்கும் வெப்பம், உண்ணும் உணவை ஜீரணிக்க வேண்டியது அக்னின்னு எடுத்துக்கலாம். சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு அக்னி வேணும் இல்லையா? அதை நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளே இழுத்து வெளியே விடுற சுவாசத்தை அந்த மூச்சு காற்றுன்னு எடுத்துக்கலாம். அதுபோக மீதி உள்ளது எல்லாமே உள்ள ஆகாசம்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உடம்பு ஒரு பஞ்சபூத தத்துவம். நீ எனக்கு புரிய வச்சதை நான் இன்னும் விரிவாக கொஞ்சம் சொல்கிறேன். சரியாக சொல்கிறேனான்னு பாரு. சொல்லி தந்த வாத்தியார்கிட்டையே மாணவி ஒப்பிக்கிற மாதிரி சரியாக சொல்கிறேனான்னு கேட்டு மிஸ்டேக் இருந்தால் நிறுத்தி எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். நீ என்ன, எலும்பும் தோலும் ஃபார்ம்ஸ் தி பேஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் பாடி. எதையுமே வைக்கணும்னா நிலப்பரப்பு ஆதாரமாக தாங்கி பிடிக்க வேணும் இல்லையா? என்ன தாங்கின்னு இருக்கே பூமியம்மா. நீர் இல்லைன்னா உடம்பு எப்படி இயங்கும்னு யோசிக்கவே வரல. தாகம் தணிக்க, உணவு செரிக்க, உடலில் சேரும் கழிவுகள் வெளியேற, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண, எக்ஸட்ரா இத்தியாதிகள், இப்படி எல்லாத்துக்கும் வேணும் நீர். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு, எத்தனை டன்னாக சாப்பிட்றோம் இந்த உடம்பை பிறக்கிறதுலேருந்து இறந்து போகிற வரைக்கும். அத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் ஃபுட்டு, சாலிட் ஃபுட்டு எவ்வளோ சாப்பிட்றேன் ஒரு பிறவியில். கண்ணால் கண்டதையெல்லாம் சாப்பிட்டாலும் உடம்புல ஜீரணம் பண்ண அக்னி வேணுமே. இறந்து போயிட்டால் உடம்பின் உஷ்ணம் போய் ஜில்லாகிடுது. நெக்ஸ்ட்டு மூச்சு நின்று போச்சோ, இந்த கூட்டிலேருந்து உயிர்னு சொல்லப்படும் ஆத்மா வெளியே போயிடும். இல்லை, உயிர் வெளியே போன உடனே மூச்சு நின்றுடும். ஏதோ ஒன்று ரிதமிக் மியூசிக்கில் மூச்சு உள்ளேயும் வெளியும் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கே. எங்கே இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டைம், பிளேஸ், ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட்டஸ், மூச்சு வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு இருக்கத்தான் செய்யுது. இதைத்தான் சிம்பாலிக்காக திருவாரூரில் அஜபா நடனம் ஆடி நீ காட்டுறியோ. நெக்ஸ்ட்டு ஆகாசம் ஸ்பேஸ். உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பேஸை ஆக்குப்பை செஞ்சு அங்கங்கே ஃபிட்டாக பண்ணியிருக்க. அது போக மீதி கொஞ்சம் ஸ்பேஸும் உள்ளே வச்சுருக்க. மூளையில் மெமரி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூளையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸில் தானே உட்காந்துருக்கு உள்ள. இது எல்லாமே உள்ளே வச்சு ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், கிட்னியும் வேணுமே. கழிவு பாகமும் முக்கியம் தானே. சேதாரம் இல்லாமல் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது? சேதாரமும் வேணும் தான். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்லி பேக்டு, காம்பேக்ட் அண்ட் இன்டாக்ட் ஃபிசிக்கல் பாடி தான் இது. இப்போது இந்த ஃபிசிக்கல் பாடி வெளி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணி தானே இருக்குது. உடம்புக்குள்ளே இதெல்லாம் இருக்குது சொன்னேன். இந்த உடம்பும் வெளியில் ஏதோ ஒரு இடத்துல ஆக்குப்பை பண்ணி தானே இருக்குது. இப்போ உட்காந்துருக்கேனே இதில், நான் குடியிருக்கும் ஒரு வீட்டை பூமி மேலே ஒரு ஸ்பேஸில் கட்டுறேன். அந்த வீட்டில் காற்றோட்டத்துக்கு ஜன்னல் கதவு வைக்கப்படுது. நடக்கிறதுக்கு தூங்கிறதுக்குன்னு கொஞ்சம் வெற்றிடமும் ஒதுக்கப்பட்டு மீதி உள்ள இடங்களில் பொருட்களை அடுக்கி வைக்கிறேன். இப்போ மொத்த வீடும் ஸ்பேஸில் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. அந்த வீட்டுக்கு அட்ரஸ் மாதிரி என் உடம்புங்கிற வீட்டுக்கும் அட்ரஸாக எனக்கு பேர் வச்சுருக்காங்க. எவ்ரிதிங் ஆக்குபை ஸ்பேஸ்
அண்ட் அட் தி சேம் டைம் எவ்ரிதிங் இஸ் இன் தி ஸ்பேஸ். ஆகாசம் என்னும் வெட்டவெளி தான் அது. இதைத்தான் சிதம்பரத்தில் உங்கள் கர்ப்பகிரக சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க, சிதம்பர ரகசியம். அதை விலக்கி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒரே ஒரு தங்க வில்வ இலையை தவிர. வெட்டவெளி, வெற்றிடம், ஆகாசம், ஸ்பேஸ், இன்னும் எப்படி வேணால் சொல்லலாம். பட் கான்செப்ட் இதுதான். அதுக்கு தான் தீபாரதனை. இந்த இடத்துல கூட ஸ்பேஸ் இருக்குது, ஏரும் இருக்குது. இதைத்தான் திருமூலர் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. பிண்டம்ங்கிறது இந்த உடல். அண்டத்தில் இல்லாதது எங்குமே இல்லை. நீ இல்லாததுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் நீ இருக்க. அது சரி, இந்த உறுப்புகள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மெக்கானிக்கலாக வேலை செய்யுது. பார்ட் ரிப்பேர் ஆனால் ஒர்க் ஷாப் போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு வர வேண்டியது இருக்குது. அதான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். அப்படி மெயின்டைன் பண்ணுற உடம்பும் கூட உயிர் வெளியே போனால் கொஞ்ச நேரத்திலே எரிக்கப்படுது, வெரி ஃபியூ ஹவர்ஸில். பூமியோடவும் நீரோடவும் நெருப்போடவும் காற்றோடவும் வான்வெளியான ஆகாசத்துடனும் இட் கெட்ஸ் மிங்கல்டு. ஒரு பிடி சாம்பல் தான், அதுவும் காற்றுல பறந்து ஓடிடும். ஒரு நாள் இப்படித்தான் ஆக போகிறோம்னு தினமும் உணர்றதுக்கு தான் திருநீரிட்டுக்கிறதோ. இன்னும் சொல்கிறேன் இரு, நீ என்ன சொல்லி கொடுத்துருக்கியோ அதை நான் இன்னும் உனக்கு சொல்கிறேன் சொக்கநாதா. சொக்கே நின் தாழ் துணை.